ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என் அறை கண்ணாடியை கவிதை நிஜமா நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுது இந்த கவிதை? சொல்லுங்களேன், நல்லா இருந்துச்சுனா. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. அதில் உன் துப்பட்டாவில் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம், நம்மை நாம் அறிந்து கொள்ள சம்மதமா? ஒரு பக்கம் முழுக்க கவிதை எழுதக்கூடிய இளைஞர்கள், இன்னொரு பக்கம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள். உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணு, எந்த பெண்ணுக்கு வேண்டாலும் இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு கவிதை சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன, கதையை எழுதுவேன். என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். ஓகே, ஆக்சுவலா நீங்க என்ன பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ண மூடுங்க. மாப்ள செம்மையா பிக்கப் பண்றப்பா. 4ஆம் பிறை நெற்றியின் கீழே காண்டிபட்டை வெட்டி வைத்தா போன்ற இரு புருவங்களுக்கு கீழே ஏனோ இரு உயிர்கள் படபடக்கின்றன. சூப்பரா மாப்ள, கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே, நீ ரொம்ப படபடக்குற. அதுக்கு தான் உங்களுக்கு கண்ண மூட சொன்னேன். ஏன்னா அவங்க கண்ணை பார்த்தவனே பிடிச்சிருந்துச்சு. சோ அதான். வாயை பாரு. வள்ளல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணை பத்தி ஒருத்தவங்க சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது யோசிச்சிக்கிட்டு உங்களோட இமை வந்து அந்த காண்டிபத்தை வெட்டி வைத்தா போன்று இருக்கு. பசங்களுக்கு இதாமா பிடிக்குது. பெண்ணே, சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமா? சட்டம் சொல்கிறது. நில் கவனி செல். நின்னாச்சு. பாழும் மனம் உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே, சட்டத்திற்குள் சிக்காததானே காதல். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சிக்கத்தான் ஆசை, ஆனால் முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். ஐயோ, அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். அடுக்கி இருப்பது மட்டுமே அழகாய் இருக்கும், அத்துமீறுகிறது உன் கூந்தல். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நெத்தியிலே நித்திரையில் சொக்கும் அந்த குங்குமமே, குண்டு குண்டு கண்ணாலே குழி விழுந்த கண்ணமும் கொஞ்சதடி கண்ணே. கார்கில் போரையும் கூட கடினம் இல்லாமல் கடந்து விடுவேனோ ஏனோ. கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன், ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய். ஓ, தூய தமிழ். எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒண்ணு பட் போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க. ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. ஐ லைக் இட். தவறுங்க. நான் என்ன நினைச்சோம்? முதல்ல பேசிட்டே இருக்கறிய. என்ன நினைச்சிட்டு இருக்கற? இந்த செயற்கை வெளிச்சத்தில் இல்லாத ஒரு மழை துளியிலிருந்து உன்னில் தொடங்கி எண்ணில் ஒரு வானவில் முடிகிறது. ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. அதில் உன் துப்பட்டாவில் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம், நம்மை நாம் அறிந்து கொள்ள சம்மதமா? செயற்கை வெளிச்சம் வரைக்கும் ஓகே, இந்த துப்பட்டால கொஞ்சம் ஓவர் சார், நிஜமாவே ரொம்ப ஓவர் சார். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு சொல்றேன்னு சொல்றேன் சார். இப்போ நாங்க உங்க செட்டுக்கு வந்தோடனே லைட் டெஸ்டிங்லாம் பண்ணாங்க. அப்போ நாங்க எல்லாம் நின்னுட்டு இருக்கும்போது இங்க மட்டும் தான் லைட் இருந்துச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அந்த சைடு விழுது. அப்போ அவங்க கார்ல இருக்கிற ஜிமிக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஸ்பார்க்கான ஒரு விஷயம். ஓ, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓகே. உன் காதோரம் உரசும் ஜிமிக்கி சத்தத்திற்கு இப்பொழுது புதிதாக மெட்டு போடுகிறது என் இருதய துடிப்பு. என்னடா சொன்னது வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு சொல்றத விட நீங்க என்னோட ஜிமிக்கி சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். நீ வந்து நான் செல்லம். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத. நான் சும்மா பேசுறேன், நீ தப்பா நினைக்காதடா. நீ விட்டு ஜிமிக்கி பிடிச்சிட்டீங்களா கேக்குறாப்ல. இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதான் சார் நம்ம வர்ணிக்க முடியும். ஏ பெண்ணே, ஏய், என்னைய பார்த்து சொல்ற? அங்க ஏய், பீட்டா.
அடியே பெண்ணே. மறுபடியும் என்னையே பார்த்து சொல்றப்பானே. பயமா இருக்குடா. நான் என்னடா பண்ணுவேன்? நாளைக்கு வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா இருடா. அந்த பொண்ணை பார்த்து சொன்னாதானே அந்த பெண்ணுக்கான ஒரு கவிதை. அடியே பெண்ணேவா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். பெண்ணே, அந்த இறைவன் அதனை என்ன பார்த்து சொல்லல அடியே பெண்ணே. அந்த பிள்ளைய பார்த்து சொல்லல பெண்ணே. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என் அறை கண்ணாடியை பார். அதான் முடியாம போச்சு. சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. சிங்கார சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? வாயமுறா குரங்கு. தாயவளை உன்னில் கண்டேன், காதல் உண்மையில் கொண்டதனால் உணர்வுகளால் ஒன்றானோம். மாலை பொழுதில் நிலவிற்கு வரவேற்புரை வாசிக்கும் வானவில்லை வெட்கம் கொள்ள செய்ததடி உன் அழகு. உன் பேரழகின் பெருவெளிச்சத்தில் இப்பாருக்கு தெரிய போவது யார்? கவிதை நிஜமா நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுது இந்த கவிதை? சொல்லுங்களேன், நல்லா இருந்துச்சுன்னா. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. இது நாள் வரையில் என் காதல் வனம் வெறும் வறட்சி, உன்னை கண்ட பிறகுதான் என்னுள் புது மலர்ச்சி. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நீ முதல் முறை என்னை பார்த்தபோது என் நெஞ்சில் முள் தைத்தது. ஐயோ என்னால முடியல. முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. ஆமா பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. எனக்கு ஒரு கவிதை சொல்லேன். ஃபர்ஸ்ட் ரோலர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். அவர் நல்லா சொன்னார், உங்களுக்கு சொன்னா தேவையில்ல. ரொம்ப குஷியோ. ஆனா அவங்க தான் சொல்லணும்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ரோலர் செகண்ட். தம்பி ரெண்டாவது கவிதை. எப்படி அந்த கண்ணெல்லாம் பேசிட்டு அதே மாதிரி சொல்லணும். ஓ சொல்லிரவா. சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. இந்தடி அரண்மனையானால் அவள், காலமும் அவளை ஆளும் அரசரானாய் நான். உன் செவி சாய்த்து கதை கேட்டால் உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இதழ் துறந்து கவிதை கேட்டாய், உரைத்து விட்டேன். உன் மனம் திறந்து வாய்ப்பு தருவாயா, காத்திருப்பேன். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? பீரோல அந்த வயலட் ஷர்ட் பீரோல அவரு 2 வரியில சொன்னார்ல, பார்பி டால் அந்த மாதிரி நச்சின ஒரு கவிதை சொல்லுங்க. கார்குரல் கூந்தலில் தூக்கில் எண்ணெய் போடாதே. பயங்கரம் சார். நிப்பாட்டுறீங்க என்ன ராஸ்கல். சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. எல்லா கவிதையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு யாருமே கவிதை சொல்ற மாதிரி வருத்தம் இருக்கு. கவிதை சொல்லி யாரும் கேட்க நினைக்கிறீங்க? எல்லாத்தோட கவிதை வந்து நான் நிறைய வாசிச்சது, புக்ல வாசிச்சது, ஃபேஸ்புக்ல வாசிச்ச அந்த மாதிரி கவிதை. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ப்ளூ கலர் சுடியில பக்காவா இருப்பா, என்ன நம்பி நீ வா, நான் பாத்துப்பேன் பொறுப்பா. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அவங்க சொன்ன அந்த வேர்ட் யூஸ் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. அந்த காண்டிபம் போன்ற அந்த வில் அது மாதிரி ஒரு கவிதை சொன்னா நல்லா இருக்கும். டேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. HTML தேடி பார்த்தேன், டேக் ஒன்றும் கிடைக்கவில்லை. CSS தேடி பார்த்தேன், ஸ்டைல் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஜாவாவையும் விடவில்லை, இருந்தும் புரியவில்லை. உன் மனசை எதிராடி ப்ரோகிராம் பண்ணிருக்கீங்க. டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கில் கொண்டு அனுப்புடா, போம்டா பனிமலை எரிமலையா வரும்டா. குழி ஹேர் அதெல்லாம் வர்ணிச்சாங்க. என்ன வரைக்கும் 3 பேருமே அவங்க வந்து யாருமே என்ன வர்ணிக்கல. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. டோராக் ஐ மீன் லைக் பாபி டால் கண்ணால வெடிக்குது தோட்டா. அது நல்லா இருந்துச்சு. அது எனக்கு சொல்லிருந்தேன். உங்களுக்கு சொல்லிக்கலாம். டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு சண்டாளைகளா? உற்சவமோ உன்னதமோ உனை போன்று ஏதுமில்லை. உற்சவமோ உன்னதமோ உனை போன்று ஏதுமில்லை. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத.